அண்ணே யார் சொன்னாலும் முடிவே மாற்றிக்காதண்ணே. இன்றைக்கி கண்டிப்பாக ட்ரையல் பார்க்குறோம். அடுத்த வாரம் நானும் உன் கூட வந்துடுறேனே. ஏய் செர்ரா ஆள் வராங்கண்ணா, அமைதியாக. அந்த டீ கடை பாய் மகேமா இருக்கேன். எது கேட்டாலும் சொல்லாத. அவங்க எதுக்கு இங்கிட்டு வராங்க? காளிமுத்து மேமனிக்கு. ஏய் ஏடா இங்கிட்டு? டேய் என்னோட வாய்க்குள்ளேயே முணங்குறியா? அந்த காளிமுத்து மேம் தானடா? ஆமாண்ணே. என்னடா இங்கிட்டு உங்களுக்கு வேலை? சும்மா எதுக்குடா இங்கிட்டு வந்திருக்கீங்க? டேய் பதில் பேசுக்கடா. ஒன்றும் இல்லைண்ணே. ஏய் இங்கே எதுக்குடா வந்தீங்க? என்னடா திரு திருன்னு முழிக்கிறீங்க ரெண்டு பேரும்? அண்ணனுக்கு இன்னைக்கு 12th ரிசல்ட்டு ஃபெயில் ஆயிட்டாரு. சரி அதான் சாகலான்னு வந்தாங்க. என்னடா சாக போறானா? சரி அவன் சாக போறேன், நீ எதுக்குடா அவன் கூட போற? எனக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்னே. சரி ஒழுங்கா எழுதுன அண்ணனே ஃபெயில் ஆயிட்டாரு. சரி 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 நான்லாம் ஒன்று கூட எழுதலை. அதான் அண்ணன் சாகிறத பார்த்துட்டோம்னா அடுத்த வாரம் எனக்கு சாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்லண்ணே. அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். என்ன பார்த்துட்டு போறியா? ஏண்டா ஆளாளுக்கு சாக வந்துட்டீங்களா? அப்படி எத்தனை படம்டா ஃபெயிலு? ஒன்று தானே. ஒன்றுக்கேவா? சரியா போச்சுடா, சரியா போச்சு. செத்துட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகுன்னு நினைக்கிறீங்களாடா? செத்துட்டோம்னா பிரச்சனை எப்படின்னே வரும்? டேய் லூசு பயலுகளா, இப்போ நீ 10th படிக்கிற, அவன் 12th படிக்கிறான். நீ செத்துட்டிங்கன்னா மறுபடியும் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸ்ன்னு ஃபஸ்ட்லேருந்து படித்து வரணும். இது ஈஸியா அது ஈஸியா? என்னது 1ஆம் கிளாஸு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸா? மறுபடியும் முதல்ல இருந்தா? ஏண்டா பேப்பர் பார்க்கறது இல்லையாடா நீங்களா? 60 வயசுல 10வது எழுதுனேன், 68 வயசுல 12வது எழுதுனா நீங்களாம் பார்க்கறது இல்லையாடா பேப்பர்ல? இவங்க எல்லாம் செத்து செத்து பொழைச்சதுனால திருப்பி திருப்பி எழுதி இன்னும் பாஸ் ஆகாம இருக்காங்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? மறுபடியும் படிச்சு வரீங்களா? எப்பா சாமி, நீ வேணா சாகுனா சாகுப்பா. நான் ஒரு நாள் நல்லா தான் எழுதியிருக்கேன். நான் ரிசல்ட் வரும்போது பார்த்துக்கிறேன். உன் முடிவு என்ன? இல்லைண்ணே, நானும் என் முடிவை மாற்றிக்கிட்டேனே. அந்த ஒரு பாடத்தை படித்து எப்படியாவது பாஸ் பண்ணிடுறேண்ணே. அப்பாடி, இன்னைக்கு 2 பேர்த்த காப்பாத்தி விட்டோம். ஆனா இவங்க நேத்து பார்த்தவங்க மாதிரி இல்ல. நேத்து பார்த்தவங்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டோம், இவங்க உடனே ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்கு உயிர் பயம் வந்துச்சுல. இந்த மாதிரிலாம் நம்மளை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லாதனால தான் இப்படி செத்து பேயா அலைகிறோம். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த பொழப்பு பொழைக்க போறோம் தெரியல. ஆவியாய் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது.